بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விலக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த வருடம் நம்மோடு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற எத்தனையோ நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் இந்த வருடம் நம்மோடு இல்லை. அல்லாஹு தஆலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியுள்ளான். ரமலானுடைய கடைசி நாள் வரை உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லறங்கள் செய்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அறிவோம்
அகிலத்தின் தூதரை என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓர் அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் உரையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் என்பது ஒரு தந்தை மகன் அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள், கணவன் மனைவி, சகோதரிகள், நண்பர்கள், இப்படி இந்த உலகத்தில் ஒருவர் ஒருவரை நேசிப்பதை போல் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது. பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்க காரணம், கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள். சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு நம்முடைய தாய் நம்மை ஈன்றெடுத்தார். பிள்ளைகளை பெற்றோர்கள் நேசிப்பதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய வாரிசுகள் தளர்ந்து முதுமையடையும் பொழுது நம்மை பார்க்கிற உரிமை பெற்றவர்கள் நம்முடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையில் பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பார்கள். மகர் கொடுத்து திருமணம் முடித்தோம் என்பதற்காக வேண்டி வீட்டையெல்லாம் விட்டு தியாகம் செய்து நம்மோடு வந்த ஒரே காரணத்திற்காக மனைவியை நாம் நேசிக்கிறோம். திருமணம் முடித்த ஒரே காரணத்திற்காக கஷ்டப்பட்டு உழைத்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய கணவர் காப்பாற்றுகிறார் என்பதற்காக வேண்டி மனைவி கணவனை நேசிக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு காரணம் உண்டு ஒருவர் ஒருவரை நேசிப்பதற்கு. நண்பர்கள் இன்னொரு நண்பர்களை நேசிக்க என்ன காரணம்? கஷ்ட நஷ்டங்களிலே பங்கெடுத்திருப்பார்கள், ஏதாவது உபகாரம் செய்திருப்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு காரணம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது இந்த காரணத்திற்காக வேண்டிய அல்ல, ஒரு உறவு முறை என்பதற்காக வேண்டிய அல்ல. இரத்த பந்த உறவை காட்டிலும் அல்லாஹு தஆலா அவரின் மூலம்தான் இந்த மனித சமுதாயத்திற்கே அல்லாஹ் நேர்வழி காட்டினான். நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் 9வது அத்தியாயத்தின் 24வது வசனத்திலும் பல்வேறு இடங்களிலும் அல்லாஹு தஆலா இந்த தூதரை உங்களுடைய உயிரை காட்டிலும் மேலாக நீங்கள் நேசிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸஹும். உங்களுடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள், சொத்து, சுகம் அனைத்தையும் காட்டிலும், உலக மக்களை காட்டிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் உண்மை மூமினாக முடியாது. இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசிப்பதை. தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் நேசித்தல் என்பது இஸ்லாம் சம்பந்தப்பட்டதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் உண்மை மூமினாக முடியாது உங்களுடைய தாய், தந்தை, உலக மக்கள் அனைவர்களை காட்டிலும் என்னை நேசிக்காதவரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய ரசூலை முஸ்லிம்களாகிய நாம் அறிந்து கொள்ளாமல் மரணித்தால் அது வாழ்வில் மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்துவிடும். பொருளாதார இழப்பு, நஷ்டம் நமக்கு ஏற்பட்டால் உலகத்தில் அதை ஈடுகட்டலாம், வாய்ப்புகள் உண்டு. அல்லாஹ்வினுடைய ரசூலை மறந்தோ அறியாமலோ அவரோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளாமலோ மரணித்தால் கபருடைய வாழ்விலிருந்து மறுமையுடைய வாழ்வு வரை அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் யாரையாவது ஒருவரை நேசித்தால் அவரை பற்றி முழு சரித்திரத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மனிதர் அங்கம் வகித்தால் அவர் நேசிக்கிற தலைவருடைய சரித்திரத்தை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். ஒரு சினிமா நடிகரை ஒரு மனிதன் நேசிக்க ஆரம்பித்தால் அவருடைய குடும்பத்தினுடைய அனைத்து விவகாரங்களையும் அவன் புரிந்து வைத்திருக்கிறான்.
ஒரு எழுத்தாளரையோ, ஒரு ஓவியரையோ, ஒரு அரசியல் கட்சி தலைவரையோ, ஒரு புரட்சியாளரையோ, ஒரு நடிகரையோ, ஒரு நடிகையையோ, யாரை ஒரு மனிதன் நேசித்தாலும் சரி, அவர்களைப் போல நடக்க ஆசைப்படுகிறான். அவர்களுக்கு இழப்பு என்றால் இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களுக்காக வேண்டி பொருளாதாரம், உழைப்பு எல்லாம் தியாகம் செய்கிறான். இப்படி யாரையாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் நேசிக்க ஆரம்பித்தால் அவர்களை குறித்து முழு சரித்திரத்தை தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இந்த சமுதாயம் அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் என்ன என்று கூட யாருக்குமே சரியாக தெரியாது. எத்தனை பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு? அவருடைய குடும்பம் எவ்வளவு மனைவிமார்கள்? அவர்களுடைய மனைவிமார்களை குறித்து எதிரிகள் சொல்லப்படுகிற விமர்சனங்களுக்கு உரிய பதில்களை நாம் தெரிந்து கொண்டோமா என்றால் இல்லை. அவருக்கு எத்துணை மக்கள், அவர் எத்துணை ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்தார்கள். மக்காவில் எத்துணை ஆண்டு காலம், மதீனாவிலே எத்துணை ஆண்டு காலம். அவருடைய பிறப்பில் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகளை, அதிசயங்களை அல்லாஹு தாலா ஏதாவது நிகழ்த்தி காட்டினானா? மக்கா நகரத்தை அல்லாஹு தாலா தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் மிக மிக சுருக்கமாக இந்த தொடர் உரையில் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அதை அறிந்து கொள்வதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் நம்முடைய நண்பர்களுக்கு பகிர வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு தூதர் உண்டு, நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறார். நாம் நினைத்த மாதிரி உலகத்தில் வாழ முடியாது. உண்ணுவதாக இருந்தாலும், உறங்குவதாக இருந்தாலும், மலஞ்சலம் கழிப்பதாக இருந்தாலும், தலை வாருவதாக இருந்தாலும், ஆடை அணிவதாக இருந்தாலும், செருப்பணிவதாக இருந்தாலும், ஆட்சி செய்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய வழிகாட்டி நெறிமுறை என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி முழுக்க முழுக்க சொர்க்கம் நாம் செல்ல வேண்டுமானால் இந்த தூதரை நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். கபருடைய கேள்வி கணக்கை குறித்து நீங்கள் எல்லாம் பல முறை பயான்களிலே கேள்விப்பட்டவர்கள் தான். ஒரு நபிமொழியை பாருங்கள். ஒரு மனிதன் விசாரணைக்காக வேண்டி கபரில் எழுப்பி அவனை அமர வைக்கும்போது மலக்குமார்கள் இஸ்லாம் குறித்து, அல்லாஹுவை குறித்து, வேதத்தை குறித்து கேட்பதோடு இந்த தூதர் யார் என்றும் கேட்பார்கள். இந்த தூதர் யார், இந்த முஹம்மது என்பவர் யார் என்று கேட்பார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். முனாஃபிக்குகள், முனாஃபிக்கான ஆண்கள், முனாஃபிக்கான பெண்கள், இஸ்லாத்தை பரிகாசம் செய்கிற ஆண்கள், இஸ்லாத்தை பரிகாரம் செய்கிற பெண்கள், இறை நிராகரிப்பில் வாழ்ந்த மக்கள், இவரை குறித்து நாங்கள் ஏதோ சமுதாயத்தில் வாழும் பொழுது எங்களுடைய காதுகளில் ஓரளவுக்கு நாங்கள் இவரை குறித்து தெரிந்து கொண்டோம், கேட்டோம் என்று பொடும்போக்காக பதில் சொல்லுகிற ஒரு நிலை உருவாகும். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு வேதனைகள் ஆரம்பமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட நமக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தை ஈட்டுத் தருவதற்காக வேண்டிய அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு தூதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதேபோல இந்த உலகத்தில் இயற்கையாக சாதாரணமாக எல்லோருக்கும் மரணம் வருவதைப் போல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, நாட்டை ஆளுகிற பிரதமர்களுக்கு, ரசிகர்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு இயற்கையாகவே மரணம் வரும். அந்த இயற்கையான மரணத்திற்கு கூட மிகப்பெரிய கலகத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி விடுவார்கள். அரசு பொருள்களை நாசப்படுத்துவது, விடுமுறை விடுவது, தீக்குளிப்பது, எத்தனையோ அசம்பாவித சம்பவங்களை எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்துவார்கள். எதற்காக? நாம் நேசித்த ஒரு தலைவர் இறந்து போய்விட்டார் என்பதற்காக. ஆனால் உயிரை விட மேலாக இந்த உலகத்தில் மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அந்த மதீனா மக்களுடைய மனோநிலைகள் என்ன, எப்படி அந்த சமுதாயம் அதை எதிர்கொண்டது என்பது முதற்கொண்டு இந்த தொடர் உரையில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். அறிவோம் அகிலத்தின் தூதரை என்பது இந்த தொடர் உரையினுடைய தலைப்பு. இந்த உரையை நாம் துவங்குவதற்கு முன்னால் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இவரை அல்லாஹு தஆலா இறுதி தூதராக அனுப்ப திட்டம் தீட்டி
அந்த திட்டத்தை அல்லாஹு தாலா எந்த இறை தூதரிலே இருந்து ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பேர் உண்மை நமக்கு தெரிய வருகிறது. இந்த உலகத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கியாம நாள் வரை நம்மை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அவர்களுடைய சொத்துக்களை போய் அபகரித்தோமா? அவர்களுடைய ஆட்சி அதிகார விஷயத்தில் போய் தலையிட்டோமா? நாம் உண்டு நமது வேலை உண்டு என்று இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை வேறறுக்க வேண்டும், அவர்களுடைய வேதங்களை இந்த மனித சமுதாயத்தில் இருந்து துடைத்தெறிய வேண்டும், இஸ்லாம் வளரக்கூடாது என்றெல்லாம் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மிக கடுமையாக எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுடைய சமுதாயத்தில் அந்த தூதர் வரவில்லை என்பதுதான். அதற்குரிய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களுடைய தந்தை. ஆதம் நபி, இத்ரீஸ் நபி, நூஹ் நபி, இப்படி இஸ்லாத்தில் கொஞ்சம் பிரபல்யமான இறை தூதர்களுடைய பட்டியலில் அடுத்து வருபவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி 2 மக்கள். ஒரு மனைவி சாரா, இன்னொரு மனைவி ஹாஜரா. சாரா அம்மாவுக்கு முதிர்ந்த தள்ளாத வயதாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்காத காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். சாரா அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தும் போது, பிரச்சாரத்திற்காக பாலஸ்தீனத்தை சுற்றி அவர்கள் வலம் வரும்போது, அன்றைக்கு இருக்கிற மோசமான ஒரு அரசர் சாரா அவர்களை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். தனது பணியாட்களை அனுப்பி சாரா அவர்களை கைது செய்து வருமாறு கட்டளையிடுகிறார். சாரா அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். தவறான அடிப்படையில் அந்த அம்மாவை அடைய அந்த அரசன் முயற்சி செய்கிறான். ஒரு தூதருடைய மனைவியை காப்பாற்றுவது அல்லாஹுடைய கடமை. அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு நிஅமத்தின் மூலம் அந்த எதிரியிடமிருந்து சாரா அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். நெருங்க முடியாத அளவுக்கு அவனுக்குள் ஏதோ ஒரு சில மாற்றங்களை அல்லாஹு தாலா உண்டாக்கி விடுகிறான். அதையெல்லாம் உடனே அவன் உணர்கிறான். சாரா என்பவள் சாதாரணப்பட்ட ஒரு மனிதர் அல்ல, அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி என்பதை அந்த அரசன் உணர்ந்து ஹாஜரா என்கிற ஒரு அடிமையை சாரா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து வழி அனுப்பி விடுகிறான். அடிமையை பெற்றுக்கொண்டு வந்த சாரா அவர்கள் தனது கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஹாஜரா அம்மா அவர்களை தனது கணவருக்கு சாரா அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜரா அவர்களோடு வாழ்க்கை நடத்தும் போது பிறந்தவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பிறகு சாரா அவர்களுக்கும் அல்லாஹு தாலா முதுமையான காலகட்டத்தில் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அவர்தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ இப்ராஹிம் நபிக்கு 2 ஆண் மக்கள். ஹாஜராவின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாரா அவர்களின் மூலம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியினுடைய மகன். இந்த இஸ்ஹாக் நபியினுடைய மக்கள், பேர குழந்தைகள், பேர குழந்தைகளுடைய பேர மக்கள், இப்படி தொன்று தொட்டு அப்படியே நீங்கள் பார்த்தால் லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் யாருடைய பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள் என்றால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமுறையில் வந்த இறுதி தூதர் யார் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தவுடன் அல்லாஹ்வினுடைய அனுமதிக்கேற்ப பாலஸ்தீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்து கஅபாவுக்கு அருகிலே கொண்டு வந்து குடியமர்த்தி விடுகிறார். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த இஸ்மாயில் நபி, அவருடைய தாய் ஹாஜரா, தண்ணீர் இல்லாத, எந்த வகையான ஒரு விளைச்சலும் இல்லாத, எந்த ஒரு செழிப்பும் இல்லாத ஒரு பாலைவனத்தில் கொண்டு வந்து மனைவியையும் மகனையும் விட்டு விட்டு செல்லுகிறார்.
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையோடு வாழ்கிறார். இஸ்ஹாக் நபியினுடைய பரம்பரையை பார்த்தால் எல்லாம் நபிமார்களுடைய பரம்பரை. இஸ்மாயில் நபியை கொண்டு வந்து பாலைவனத்திலே கொண்டு வந்து விட்டார். 5 முறை பார்ப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டியும் வந்தார். வந்து கஅபா மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தால் சேதம் அடைந்திருந்ததை உணர்ந்து அந்த கஅபாவை கொஞ்சம் புனர் நிர்மாணம் செய்து 2 பேரும் தந்தையும் மகனும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ திருக்குர்ஆனில் சூரத்துல் பக்கராவிலே உண்டு. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹுவே எனது சந்ததிகளை தொழுகையாளியர்களாக நீ ஆக்குவாயாக. உலக மக்களுடைய கவனங்களை எல்லாம் எனது குடும்பத்தின் மீது நீ கொஞ்சம் ஈர்ப்பாயாக. ஹஜ் என்கிற கிரிகையை எனக்கு நீ காட்டித் தருவாயாக. எனது சந்ததிகளை முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் நீ வாழ வைப்பாயாக என்றெல்லாம் ஒரு நீண்ட துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து இறுதியில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அதுதான் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி செய்த துவா. இதை நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 129வது வசனம். ரப்பனா வப்அத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். அல்லாஹுவே, எனது இந்த சந்ததியிலிருந்து ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக. நல்ல வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். கஅபாவிலே கொண்டு வந்து விடுகிறார். பாலைவனத்து பெருவீதியில் ஒரு மனைவியையும் மகனையும் விட்டு, மகன் வளர்ந்து ஓரளவுக்கு பெரிய ஆளாகி இருவரும் சேர்ந்து கஅபாவை கட்டி முடித்த பிறகு இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே செய்த துவா, அல்லாஹுவே எனது இந்த சந்ததியிலிருந்து நீ ஒரு தூதரை நீ இந்த மனித சமுதாயத்திற்கு நீ அனுப்புவாயாக. யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். அந்த தூதர் உனது வேதத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும், மக்களுக்கு அந்த வேதத்தை ஓதி காட்ட வேண்டும், ஞானத்தை கற்பிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான். அவர் தனது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் இதை குறித்து முறையிடுகிறார். இப்படி அன்று முதல் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு இறுதி தூதர் வரப்போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் மெல்ல மெல்ல இருந்து வர ஆரம்பித்தது. யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆணவம் என்றால், எங்களுடைய பரம்பரையில் தான் நபிமார்கள் வர வேண்டும், நபிமார்களுடைய பரம்பரை நாங்கள். இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, சுலைமான் நபி, தாவூத் நபி, மூசா நபி, இப்படி எல்லா நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் வந்த காரணத்தினால்தான் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் நாமெல்லாம் நபிமார்களுடைய குடும்பம், நபிமார்களுடைய பரம்பரை. இப்ராஹிம் நபி செய்த அந்த துவாவின் அடிப்படையில் நமது பரம்பரையில் தான் தூதர் வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலிருந்து மதீனா வரும் வரை இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய பரம்பரையில் தான் நபி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் வந்தார்கள். ஆகவே அடிமையாகிய ஹாஜராவுடைய சந்ததியில் எப்படி இறைவன் தூதரை அனுப்ப முடியும் என்கிற வைராக்கியம் தான் யூதர்களுக்கு இன்று வரை. ஆனால் வேதங்களையும் உண்மைப்படுத்துகிறது. எனக்கு முன்னால் நிறைய நபிமார்கள் வந்து போதித்த அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இப்ராஹிம் நபி அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்தவுடன் ஒவ்வொரு இறை தூதர்களும் தங்களுடைய வாழ்நாளில் வரப்போகிறார் ஒரு தூதர், வரப்போகிறார் ஒரு தூதர் என்று அந்தந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தூதரை குறித்து தங்களுடைய இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு அறிவிப்பு செய்ததை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். 61வது அத்தியாயத்தின் 6வது வசனம். வைது கல ஈஸா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல். மரியமுடைய மகன் ஈசா தனது இஸ்ராயீல் மக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்ராயீல் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திக்கல் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஸ்ஸிரன் பிரசூலின்
நிச்சயமாக அஹமத் என்கிற பெயரில் ஒரு தூதர் உங்களுக்கு வரப்போகிறார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு செய்த அறிவிப்பையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஞாபகப்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அறிவிப்பு, ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பைபிள்களை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துள்ள முன்னறிவிப்புகள். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 15 18 அத்தியாயம் 18 வசனம், மோசே தனது சீடர்களுக்கு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களுக்கு மத்தியில் எழுப்ப பண்ணுவார். அவருக்கு நீங்கள் எல்லாம் செவி சாய்ப்பீர்கள். இது எங்க இருக்கிறது? உபாகமம் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டில் ஒரு தூதர் வரப்போகிறார் என்கிற ஒரு முன்னறிவிப்பு. அதே உபாகமம் 18வது ஸ்லோகத்தின் 15வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறாராம், அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்களுடைய சகோதரர்களே இருந்து, இஸ்ஹாக்குடைய சகோதரர் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுடைய சகோதரிலே இருந்து நான் எழுப்புவேன். அவர் எனது வார்த்தையை மக்களுக்கு அருளுவார். நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்கள் மக்களுக்கு போதிப்பார் என்று இயேசு அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய மக்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வரவேண்டியது இந்த சமுதாயத்தில் தானே தவிர இப்படி எப்படி வந்தார்? ஒரு அனாதையாக, ஒரு அடிமையினுடைய வம்சாவளியில இருந்து எப்படி தூதர் வர முடியும் என்கிற வைராக்கியம் தான் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இன்று வரை இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலை தூதர் அல்ல என்று மறுக்க அவர்களிடத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. யூதர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விவாதம் புரிந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். மதீனா வந்தவுடன் அவர் தூதர் தானா என்பதை வேதங்களை கொண்டும் பல்வேறு வகையான வேத வார்த்தைகளை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் விவாதம் புரிந்தார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். அப்படியானால் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, அல்லாஹ்வே எனது சமுதாயத்தில் ஒரு தூதரை இந்த சமுதாயத்தில் என்னை கொண்டு வா. அந்த அடிப்படையில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் வந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள், ஒரு இறை தீர்க்கதரிசி வரப்போகிறார். இறுதியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது சமுதாயத்திற்கு சொன்னார், கொஞ்சம் பட்டவர்த்தனமாக சொன்னார், அஹமத் என்பது அவருடைய பெயர். அஹமத் என்கிற பெயரில் ஒரு தீர்க்கதரிசி வருவார், அல்லாஹ்வுடைய ரசூல் வருவார் என்று இன்னும் கொஞ்சம் பளிச்சென்று சொன்னார்கள். ஆகவேதான் பாலஸ்தீனத்தையும் ஈராக்கையும் கூஃபாவையும் தங்களுடைய சொந்த ஊராக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் எல்லாம் ஈசாவுடைய இந்த அறிவிப்பை கேட்டுத்தான் அவர்களெல்லாம் மதீனாவுக்கு குடிபெயர்ந்தார்கள் என்பது சரித்திர வரலாறு. அவர்கள் மதீனாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. பேரித்தம்பரங்கள் நிறைந்த அந்த ஊருக்கு அந்த தூதர் வரப்போகிறார் என்பது அவருடைய வேதம் சொல்லுகிற உண்மை. ஆகவேதான் எல்லோரும் மதீனா வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வந்தது மக்காவில இருந்து குறைசியாக வந்தார். அதுதான் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இவர் ஒரு முஸ்லீமுடைய நபி. முஹம்மது நபி என்றால் முஸ்லீம்களால் பின்பற்றுகிற ஒரு இறை தீர்க்கதரிசி. அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு புரட்சியாளர், எதை சொன்னாரோ அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டவர் என்றெல்லாம் ஒரு இனம் தெரியாத மரியாதை வைத்து ஒரு அந்நியரை போலத்தான் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் புத்தர்களும் நாத்திகர்களும் இஸ்லாம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், ஒரு அரபு நாட்டில் பிறந்து வாழ்ந்த முஸ்லிம்களுக்குரிய ஒரு தூதர் என்றால் அது தவறு. அந்த ஒரு சிந்தனை இந்த உரையினுடைய முதலில் நம்முடைய பார்வையிலிருந்து மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்குரிய நபி அல்ல, அரபு பேசுகிற மக்களுக்குரிய நபி அல்ல, ஒரு குறிப்பிட்ட கோத்திரம் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல. அதெல்லாம் அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள். அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு
குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு இனத்தாருக்கு, குறிப்பிட்ட ஒரு ஊராருக்குத்தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் இவருக்கு பிறகு இனி நபி இல்லை என்று அல்லாஹ் எப்பொழுது முடிவு செய்தானோ அப்பொழுதே அல்லாஹு தாலா இறுதி தூதராக அறிவிப்பு செய்து விட்டான். ஆகவேதான் இந்து சமுதாயத்தினுடைய பௌஷ்ய புராணத்தை நீங்கள் பார்த்தால் அங்கு கூட முஹம்மது என்கிற பெயர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது என்கிற ஒரு பெயர் பட்டவர்த்தனமாகவே தெளிவாகவே அவர்களுடைய பௌஷ்ய புராணங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த சுலோகம் கூட பௌஷ்ய புராணம், அதாவது மகாரிஷி வியாச முனிவரால் எழுதப்பட்ட 18 புராணங்களில் ஒன்றான ஒரு புராணம் தான் பௌஷ்ய புராணம். இந்து சமுதாய மக்கள் அதிகம் மதிப்பு கொடுக்கக்கூடிய புராணம். அந்த பௌஷ்ய புராணத்தில் கூட சமஸ்கிருத மொழியில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்து சகோதரருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து தெரியாது. சமஸ்கிருத மொழியில் இடம்பெற்றிருக்கிற வாசகம் எவ்வளவு தெளிவான வாசகம் என்றால், ஏதஸ் மின்னந்தர மிலேச்சே ஆச்சாரியன சமன்விதே மகாமத் இதுக்கியாத சிஷ்ய சாகா சமன்விதே உச்சலாபி சர்வபசி பனுஷ்யகி ஆனோமம. எவ்வளவு அருமையான வாசகம்! அரபு நாட்டில் ஒரு ஆச்சாரியார் தன்னுடைய சீடர்களோடு வருவார். அவர் தாடி வைத்திருப்பார், குடிமி வைத்திருப்பார், கத்னா செய்திருப்பார். அவர் சப்தம் போட்டு மக்களை அழைக்கக்கூடிய சமுதாயம். பாங்கு சொல்கிறோமா இல்லையா? அப்படி சப்தம் போட்டு மக்களை அழைக்கக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயம். அவர்கள் தங்களை முஸ்லீம் என்று இனம் காட்டுவார்கள். அவர்கள் முஹம்மது என்கிற ஒரு இறை தூதர், அவருடைய தூதர். பௌஷ்ய புராணம் சொல்கிறது, இது குர்ஆனுடைய வாசகம் அல்ல. அப்படியானால் இந்து சமுதாய மக்கள் கூட தங்களுடைய மதங்களுக்கு அப்பாற்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், தூதராக அவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். எல்லோருடைய தூதரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் அல்லாஹு தாலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் இவர் மனித சமுதாயத்தினுடைய நபி, முஸ்லிம்களுடைய நபி என்று அல்லாஹ் எங்குமே சொல்லவில்லை. இவர் மனித சமுதாயத்துடைய நபி. இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம், நான் யார் தெரியுமா? இப்ராஹிம் நபி எந்த அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாரோ அவர்தான் நான். எந்த ஈசா நபி நற்செய்தியாக மக்களுக்கு சொன்னாரோ அவர்தான் நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 42வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக அவ்ஹைனா இலைக்க குர்ஆனன் அரபியன் லிதுன்திர உம்முல் குரா. உம்முல் குரா, மக்காவை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர் நீங்கள் என்று அல்லாஹு தஆலா முதலிலே சொல்கிறான். முதலில் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய பணி, உனது குடும்பத்தார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், குடும்பத்தார்கள் மட்டுமல்ல, மக்காவை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் தாண்டி 62வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உயிரோடு வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நபி அல்ல, வரக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் தான் நபி என்று அல்லாஹு தஆலா 62வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் சொல்கிறான். வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், உங்களை சந்திக்காத இனிமேல் வரப்போகின்ற அவர்களுக்கும் நீங்கள் தான் நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயம் 79வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅர்ஸல்னாக லின்னாஸி ரசூலா, நீங்கள் மனித குலத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர். ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னான், குடும்பத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். திரும்ப சொல்கிறான், மக்காவை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், உங்களை பார்க்காமல் வரப்போகிறார்களே அவர்களுக்கும் நீங்கள் தான் நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தினுடைய 79வது வசனத்தில் சொல்கிறான், மனித சமுதாயத்திற்கே நீங்கள் தான் நபி, மனித சமூகத்திற்கே நீங்கள் தான் நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். 34வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரம் வ நதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். யாருக்கு? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் தான் நீங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். பெரும்பான்மையான மக்கள் இதை புரியாமலேயே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நிறைய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இந்த தூதரை குறித்து அறியாமலேயே இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். 7வது அத்தியாயம் 158வது வசனம், குல் யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் யார் தெரியுமா, உங்கள் அனைவர்களுக்கும் நான் தான் இறை தூதர் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இனி அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எப்படி அறிமுகம் செய்கிறான் தெரியுமா? 4வது அத்தியாயம் 170வது வசனம், யா அய்யுஹன் நாஸ், இங்கேயும் மனிதர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்குமுர் ரசூல் பில் ஹக், உண்மையான ஒரு வேதத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்று வந்திருக்கிறார் ஒரு தூதர், மிர் ரப்பிக்கும் ஃபஆமினு கைரல் லக்கும், அல்லாஹ்விடமிருந்து ஒரு உண்மையான ஒரு சான்றை கொண்டு வந்திருக்கிற இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அது உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். யாரை அழைத்து சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, முத்தகீன்களே, இறை விசுவாசிகளே என்று அல்ல. குல் யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஒரு சான்றை கொண்டு வந்திருக்கிற இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அது உங்களுக்கு நல்லது என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த தூதர் உண்மையில் தூதர் தான் என்பதற்கு அல்லாஹு தஆலா 13வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மிக தெளிவாக, வயக்கூலுல் லதீன கஃபரு லஸ்த முர்சலன், அவர்கள் இந்த தூதரை நிராகரித்தால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அது இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் யூதர்களானாலும் மதவாதிகளானாலும் மதத்தை பின்பற்றாத மக்களானாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கை, நபியே உம்மை அந்த மக்கள் நிராகரித்தால் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? குல் கஃபா பில்லாஹி ஷஹீத், அல்லாஹ் சாட்சி நான் தூதர் என்பதற்கு நீங்கள் ஒன்றும் சாட்சியாக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை அனுப்பி அல்லாஹ் இதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறான். அல்லாஹ் சாட்சி என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். பைனி வ பைனக்கும், உங்களுக்கும் எனக்கு மத்தியில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சாட்சியாளனாக இருக்கிறான். வமன் இன்தஹு இல்முல் கிதாப், வேதத்தினுடைய அறிவு யாருக்கெல்லாம் உண்டுமோ, சமஸ்கிருத மொழியில் இருக்கிற காரணத்தினால் பாமரர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் முனிவர்களுக்கும் ரிஷிமார்களுக்கும் தெரியும் இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், உண்மையான இறை தூதர் என்று அவருக்கு தெரியும். பழைய ஏற்பாடு புளிய ஏற்பாடோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய தௌராத் இன்ஜீலை படித்து வேத ஞானமுடைய மக்களுக்கு தெரியும் நிச்சயமாக இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று. அவர்களும் சாட்சி, அல்லாஹும் சாட்சி, அவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கு என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த நபி யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர்கள் பேசுகிற மொழியில் நான் தூதர்களை அனுப்பினேன். தூதர்களுடைய எண்ணிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது லட்சத்திற்கும் மேற்பட்ட தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான் இந்த மனித சமுதாயத்திற்கு. அந்த வரிசையில் இந்த முஹம்மது நபி யார்? இவருக்கு பிறகு வந்தவன் போனவனெல்லாம் தன்னையும் நபி என்று சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டுமா? இவர் யார் என்றால் அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் சொல்கிறான். இவர் யார் தெரியுமா? இவர் வலக்கின் ரசூலுல்லாஹி வ ஹாத்தமன் நபி, இவர்தான் நபிமார்களிலேயே இறுதியானவர், நபிமார்களிலேயே கடைசியானவர் இவர்தான். இவருக்கு பிறகு நபி கிடையாது, வேதம் கிடையாது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். முழுமையாக்கிவிட்டால் வஹி வராது, தூதர்கள் வரமாட்டார்கள். தூதர்களில் இவர்தான் இறுதி தூதர், கடைசியானவர். இவரோடு தூதர்களுடைய வருகை முடிந்தது என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுகிறான். இது போக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை அவமதித்து, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செவிமடுக்காமல், அல்லாஹ்வுடைய ரசூலை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு என்று ஒதுக்கி, அல்லாஹ்வுடைய ரசூல் முஸ்லிம்களுடைய நபி என்று ஒதுக்கி, அகிலத்தின் தூதராகிய இந்த மாபெரும் இரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக, கிண்டலாக, கேலியாகவெல்லாம் விமர்சனம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட உரிமை வழங்கி இருந்தாலும்
மறுமையில் நிச்சயம் இவர்களெல்லாம் கை சேதப்படுவார்கள். அதையும் அல்லாஹு தாலா திருக்குரானில் சொல்லாமல் இல்லை. அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தெளிவாக இதை குறித்து நமக்கு சொல்லுகிறான் என்றால், மறுமை நாளில் நரக நெருப்பினுடைய வேதனை தாங்காமல், மறுமை நாளில் நரக நெருப்பினுடைய வேதனை தாங்காமல் ஒவ்வொருவரும் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற, கதறி கூத்தாடுகிற ஒரு சம்பவத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு அதை உணர்த்துகிறான். இந்த தூதரை இந்த உலகத்தில் நீங்கள் புறக்கணித்தால், இந்த தூதருக்கு இந்த உலகத்தில் நீங்கள் மாறு செய்து நடந்தால், இந்த தூதர் இவர் எங்களுடைய நபி அல்ல, இவர் முஸ்லிம்களுடைய நபி என்று நீங்கள் ஒதுக்கி தள்ளினால், அல்லது இந்த தூதருக்கு பிறகு எங்கிருந்தாவது ஒரு மனிதனை பிடித்து அவரும் தூதர் என்று நீங்கள் தூதுத்துவத்தில் நீங்கள் விளையாடினால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே எச்சரிக்கை செய்கிறான். 35வது அத்தியாயத்தின் 37வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிகன் கைரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ வெளியேற்றினால், இந்த நரக நெருப்பிலிருந்து வெளியேற்றி எங்களை பூமிக்கு நீ திரும்ப அனுப்புவதாக நீ வாக்களித்து ஒரு அவகாசம் எங்களுக்கு நீ தந்தால், நாங்கள் பாவத்தை செய்ய மாட்டோம் யா அல்லாஹ், நன்மையைத்தான் செய்வோம் யா அல்லாஹ், ஈமான் கொள்ளுவோம் யா அல்லாஹ். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அல்லாஹுவே, நாங்கள் முஸ்லீமாக வாழுவோம் யா அல்லாஹ், மூமினாக வாழுவோம் யா அல்லாஹ், பாவங்களை செய்ய மாட்டோம் யா அல்லாஹ், நன்மையே செய்வோம் யா அல்லாஹ் என்றெல்லாம் இவர்கள் நரகத்திலே இருந்து கதறும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு 2 வார்த்தைகளின் மூலம் பதில் சொல்லுகிறான். அதைத்தான் இந்த மனித சமுதாயம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்குமுன் நதீர். உங்களிடத்தில் நரகவாசிகளை பார்த்து இப்படியெல்லாம் அல்லாஹுவை அழைத்தவர்கள் கதறும் பொழுது அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற பதில், உங்களிடத்தில் தூதர்கள் வந்தார்களா இல்லையா? நபிமார்களை நான் அனுப்பினேனா இல்லையா? நபிமார்களுக்கு பிறகு அவர்தான் தூதர் என்பதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேனா இல்லையா? அல்லாஹ் கேட்கிற கேள்வி. அதுபோக உங்களுக்கு நான் ஆயுள் காலம் முழுக்க உங்களை நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வீர்கள், மறுமையை பயந்து கொள்வீர்கள், என்னை கொஞ்சமாவது நினைவு கூறுவீர்கள், வேதம் என்பது முஸ்லிம்களுக்குரியதல்ல மனிதர்களுக்குரியது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று உங்களுக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? ஆயுள் காலத்தை தந்து உங்களை அப்படியே விடாமல் தூதரையும் வேதத்தையும் தந்தேனா? அந்த தூதருடைய காலத்திற்கு பிறகு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்ல மக்கள், அவர் முஸ்லிம்களுடைய தூதர் அல்ல, அவர் குறிப்பிட்ட ஒரு இனத்தாருடைய தூதர் அல்ல. ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஸீரம் வ நதீரா. உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒரு இறை தூதர் என்று அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் என்ன செய்தீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். அவர்கள் சொல்லுகிற பதில் காலூபலா, ஆம், எல்லாம் எங்களுக்கு சொன்னார்கள் என்று அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த அவகாசத்தை அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து படிக்க, அல்லாஹ்வுடைய ரசூல் என்பவர் யார் என்பதை அறிந்து கொள்ள, வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஸீரம் வ நதீரா வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். உலக மக்களுக்கெல்லாம் அருள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த தூதரை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் பெய்கிற மழையும் பூமி அசையாமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா நட்டி வைத்திருக்கிற மலைகளும் எப்படி அவனுடைய அத்தாட்சி அருள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதே வரிசையில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த இறை தூதர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக மனிதர்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குரானிலே சொல்லுகிறான். அந்த தூதரை இந்த மனிதர்கள் புறக்கணித்தால் விளைவு மறுமையிலே தெரியும், விளைவு நரகத்திலே தெரியும், விளைவு மறுமையில் மிக மோசமானதாக அமையும் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குரானில் 25வது அத்தியாயம் 27வது வசனம், மறுமை நாளில் நபிமார்கள் எல்லாம் வந்து நிற்பார்கள்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய தந்தை ஆதம் நபியிலிருந்து இந்த 2 கண்ணும் கொண்டு நாம் பார்க்காமல் ஈமான் கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் மறுமை நாளிலே நிற்பார்கள். அப்பொழுது மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 25வது அத்தியாயத்தின் 27வது வசனம். மனிதன் இந்த நேரத்தில் அந்த தூதர்களை எல்லாம் பார்த்து கைவிரலை வாயில் வைத்து அவன் கடித்து கொண்டு சொல்லுகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 25வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யகூலு யா லைத்தனி இத்தகது மஅர் ரசூலி சபீலா. இந்த தூதரை பின்பற்றி நேர்வழி அடையாமல் நான் போனேனே, இந்த தூதரோடு ஒரு தொடர்பு வைக்காமல் போனேனே. சொன்னார்கள், இவர் அகிலத்தின் ரசூல், இவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய தூதர் அல்ல, இவர் மனித சமுதாயத்தினுடைய தூதர், இறுதி தூதர், இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் என்றெல்லாம் சொன்னார்களே, அந்த தூதரை பின்பற்றி அவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் போனேனே என்றும் மனிதர்கள் மறுமை நாளிலே கை செய்தப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 14வது அத்தியாயம் 44வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மறுமை நாளில் அநியாயம் செய்து கொண்டிருந்த மக்கள், மறுமை நாளில் இந்த உலகத்தில் அநியாயம் செய்து கொண்டிருந்த மக்கள், ஃபயக்கூலுல் லதீன ஸலமு ரப்பனா அஹ்ரிஜ்னா இலா அஜலின் கரீப், அல்லாஹுவே எங்களுக்கு நீ வழங்கி இருக்கிற இந்த வேதனையில் இருந்து எங்களை கொஞ்சம் நீ லேசாக்குவாயாக யா அல்லாஹ். அல்லாஹுவே எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நரகம் என்கிற இந்த தண்டனையை எங்களுக்கு கொஞ்சம் தளர்த்தி கொஞ்சம் நீ அவகாசம் எங்களுக்கு நீ தா அல்லாஹ். எதற்கு அவகாசம் கேட்கிறான்? ஒரு இடத்தில் அவகாசம் கேட்டான், அல்லாஹ் நான் பாவத்தை செய்ய மாட்டேன், நன்மையைத்தான் செய்யுவேன். அப்ப அல்லாஹ் திரும்ப சொன்னான், தூதரை அனுப்பினேனா, இவைகளெல்லாம் உண்டு என்று உங்களுக்கு சொன்னாரா? விளையாட்டாக கேலியாக கிண்டலாக எடுத்துக்கொண்டீர்களா? மறுமையாவது அல்லாஹ்வாவது நரகமாவது சொர்க்கமாவது என்றெல்லாம் கேலிகளும் கிண்டல்களும் செய்தீர்கள், அதெல்லாம் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்று நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே கேட்பான். அதே போல இந்த இடத்தில் மனிதன் கொஞ்சம் அவகாசம் கேட்கிறான். அவகாசம் கேட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறான், நுஜிபு தஅவதக வ நத்தபி ரசூல், நிச்சயமாக அல்லாஹ்வே உனது அழைப்பை நான் செவியேற்பேன், முஹம்மது நபியை நான் பின்பற்றுவேன், அல்லாஹ்வாகிய உன்னுடைய ரசூலை நான் நிச்சயம் நான் பின்பற்றுவேன், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தா என்று மறுமையிலே நரகத்தில் கிடந்து அவகாசம் கேட்டும் பயனளிக்காத அந்த நாளில் மனிதன் புலம்புகிறான், கதறுகிறான், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். உலகத்தில் நபியை மறந்த காரணத்தினால், உலகத்தில் இந்த இறை தூதரை விட்டும் தூரமாகவே வாழ்ந்த காரணத்தினால், உலகத்தில் இந்த தூதரை மறந்து நடந்து வாழ்ந்த காரணத்தினால், உலகத்தில் இந்த தூதரை தூதராக ஒப்புக்கொண்டிருந்தாலும் அந்த தூதருடைய வாழ்க்கை நடைமுறை என்ன, எதற்காக வேண்டி தூதராக அனுப்பப்பட்டார், அவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்பதை அறியாமலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களுடைய கை சேதம் மறுமையில் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அல்லாஹ் பட்டியல் போட்டு நமக்கு சொல்லித் தருகிறான். நண்பர்களே, அந்த பட்டியல் போடுவது இந்த தலைப்புடைய நோக்கம் அல்ல. இந்த தலைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்குரிய நபி அல்ல. அவர் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்வு செய்து அனுப்பினானோ அதே இறைவன் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியில் இறுதி நபியாக ஈசா நபியை அனுப்பி இஸ்மாயில் நபியினுடைய சந்ததியிலே இருந்த அல்லாஹு தஆலா ஒரு இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறான். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவரை குறித்து முன்னறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பௌஷ்ய புராணத்தில் கூட, சமஸ்கிருத மொழியில் இருக்கிற பௌஷ்ய புராணத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முன்னறிவிப்புகள் உண்டு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் எங்குமே இவர் முஸ்லிம்களுடைய நபி என்று அல்லாஹ் எங்குமே சொல்லவில்லை. இவர் வமா அர்சல்னாக்க இல்லா காஃபத்தன் லின்னாசி பஸீரம் வ நதீரா, உலக மக்களை எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர், இறுதி தூதர், மனிதர்களின் தூதர், மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அத்தாட்சிகளை கொண்டு வந்த தூதர் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்தாரே, அவர்தான் நான். ஈசா நபி ஒரு நற்செய்தியாக மக்களுக்கு சொன்னாரே, அந்த அஹமது தான் நான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாரே, அந்த இறை தூதர் முஸ்லிம்களுடைய தூதர் அல்ல,
அவர் மனிதர்களுடைய தூதர். எல்லா மதத்தவர்களும் ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டிய ஒரு தூதர். இல்லாவிட்டால் மறுமை நாளில் மிகப்பெரிய நஷ்டத்திற்கும் மிகப்பெரிய பேர் இழப்பிற்கும் இந்த மனித சமுதாயம் ஆளாக நேரிடும் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே நினைவுபடுத்துகிறானே. அதை நினைவுபடுத்தத்தான் இந்த உரையினுடைய முதல் நாளில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் நிகழ்த்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோத்திரம், அவருடைய குடும்பம், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மக்கள், அவருடைய பேரப்பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாமனிதராக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள், எந்தெந்த துறையில் நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினைகள் உண்டு, இந்த உலகத்தை விட்டும் அவர் பிரியும் பொழுது நிகழ்ந்த நிகழ்வுகள் என்பதை எல்லாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உரையை பூரணமாக நிகழ்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஓரளவுக்கு படித்து உணர்ந்து நடக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரல வேண்டும். அறிவிப்பு செய்ததைப் போல இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களுக்கு ஆர்வமுள்ள மக்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம் பேனா கொடுக்கப்படும். குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இந்த உரையை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி ஆண்களுக்கு 2 கேள்வி, பெண்களுக்கு 2 கேள்வி, கேள்விக்குரிய ஒரு ஊக்க பரிசுகளும் நிர்வாகத்தின் சார்பாக தரவுள்ளார்கள். பரிசு முக்கியமல்ல, இந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய தலைவர், நம்முடைய நபி. மறுமை நாளில் நமக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய அனுமதியை பெற்று சுஜூதிலே கிடந்து அழுது போகிற ஒரு தூதர். அந்த தூதரை குறித்து அறியாமல் இருந்தால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நஷ்டம் அல்லவா அது. ஆகவே கடந்த காலங்கள் எப்படி போனாலும் இருக்கிற காலத்திலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவோம், வாழ்க்கையிலே பின்பற்றுவோம், அறியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம். மரணிக்கின்றவரை அல்லாஹுடைய ரசூலுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி